4 நாள் டெல்லியில இருக்க விடல. இங்க கொள்ளையடிச்சுட்டான். அதுவும் எங்க ஆபீஸ்ல பூந்து. உடுத்திட்டு போய் நின்னா மத்த டிஐஜிங்க எல்லாம் கேலி பண்ணுவாங்க. என் தழகன விருந்துக்கு போகணும்னு அடம் பிடிக்கிறியே. இங்க பாரு, நீ போலீஸ்கார பொண்டாட்டி. ஞாபகம் வச்சுக்க. சரி. என்ன சரி? ஏய், என்ன ஸ்டார் காணோம்? அதுக்குள்ள பதிவிறக்கம் பண்ணிட்டீங்களா? ஸ்டாருங்க சுட்டுட்டேன். சுட்டுட்டியா? அப்படின்னா திருடிட்டேன். என்னது? ஏகிட்டே திருடுறியா? இல்ல, நீங்க வீட்ல இல்லாதப்போ உங்க ஞாபகமா இருக்கட்டும்னு. நான் வீட்ல இல்லாதப்ப என் ஞாபகமா உனக்கு ஏதாவது வேணும். ஒரு வார்த்தை சொல்லிட கூடாது. வாரி வழங்கிட மாட்டேன். என்னமோ சத்தம் கேட்டது ஐயா. ஒண்ணும் இல்ல, ஒரு டெல்லி பொம்மை இழுத்த கத்துது. நீங்க போங்க. இனிமே கண்ட நேரத்துல கட்டி பிடிச்சீங்க, இது பிடிச்சி இழுத்து விட்டுருவேன். உயிரோடு இருந்தா தானே கத்தும், கொன்னுடுறேன். என்ன? ஒண்ணும் இல்ல, கிளிய கொண்டா. ஏய், என்ன இதெல்லாம்? இது ரோசி கிட்ட சுட்டுது, இது பப்ளுது, இது அம்புஜி மாமிது, இது ஜூஜுது, இது உங்களுது. இது என்ன? இது கிச்சாது. எந்த கிச்சா? நம்ம கல்யாணத்துல பார்த்தோமே, அப்பளம் சப்ளை பண்ணாரே அவர்து. கிச்சா பிராமணா? பிராமண் தான், ரொம்ப ஆச்சாரமானவர். தினம் சந்தியா வந்தனம், வார வாரம் கணபதி ஹோமம் எல்லாம் பண்ணுவாரு. ஏன் கேக்குறீங்க? இல்ல, இவங்க வீட்டுக்கு தான் விருந்துக்கு போகணும். நீ? ஆமா. சரி, ஈவினிங் விருந்துக்கு போலாம். அடடே வாசுந்தி. ஹாய், நல்லா இருக்கே பாபு. நல்லா இருக்கேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரலையா? இல்ல. ச்சே. DIGRF, be alert. Receiving over. ரெண்டு பேரும் ஊஞ்சில உட்காருங்க. இந்த பலூன் வைக்கிறவன் நான் எங்கேயோ பாத்துருக்கேனே. விருந்துக்கு வாழையில இருக்க சொன்ன எங்க போயிட்டாரு? மணேன மணேன. அடட, சுகந்தி வந்தாச்சா? வணக்கம். வணக்கம். இவர்தான் கிச்சா. ஞாபகம் இருக்குல்ல, நம்ம கல்யாணத்துக்கு வந்தாரே. ஓ, நல்ல ஞாபகம் இருக்கு. மறக்க முடியுமா? சுஷிலா, இது டெல்லி ஸ்வீட்ஸ், எல்லாருக்கும் கூட. நீங்க பேசிட்டு இருங்க, நான் வாழையில எடுத்துட்டு வந்துடுறேன். சுஷிலா, சாப்பிட ஏற்பாடு பண்ண. கிச்சா, கொஞ்சம் நில்லுங்க. உங்களுக்கு டெல்லியில இருந்து ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். என்னது? டன்டடாய், உங்க மோதிரம். இது என் மோதிரம் இல்ல சுகந்தி, கீழே கிடைச்சது. உனக்கு வேண்டாம்னா கோயில் உண்டியில போட்டுரு. வாங்கோ வாங்கோ, டெல்லிக்காரிய மெட்ராஸ்க்கு அழைச்சுன்னு வந்துட்டேளா? ரொம்ப சந்தோஷம். சுகந்தி, டெல்லியில அவ்வளோ குழவி ரொம்ப சீப்பாமே. ஒரு 10 புடிச்சிட்டு வந்திருக்கப்படாதா? என்னது இது மோதிரம்? கிச்சாது மாதிரின்னா இருக்கு. இது கிச்சாது இல்லையா, கீழே கிடைச்சதாமே. என்னது? பெத்தவ தாலி பொட்டிக்குள்ள இருக்க கூடாதுன்னு மோதிரமா பண்ணி விரல்ல மாட்டின்னு இருந்தா. கிச்சா, உன் மோதிரம் ரொம்ப நாளா காணாம போயிடுதுன்னு சொன்னியே, தோ சுகந்தி கையில இருக்குப்பா. கிச்சா, கீழே இறங்கிடு. Don't move. சுட்டுடுவேன். கிச்சா, சீக்கிரம் வண்டியில இருப்பா. சீக்கிரம் போங்க. நான் அந்த பலூன் வைக்கிறவன் பார்க்கும்போது சந்தேகப்பட்டேன். சரியா போச்சுப்பா. சீக்கிரம் ஆரத்தை விட்டு ஒருத்தர் நகர விடாத. பின்பக்கம் எகிரிட்டா. ரத்தம், பின்பக்கம் போ. போ. ஐயோ, என்ன கலாட்டா இது? ஏன் வச்சிட்டீங்க? 44 கோடி ரூபாய் கொள்ளையட்டோட சுடாம கொஞ்சமா சொல்ற. எங்க வச்சிருக்க காசு? Come on, tell me, come on. Hey, உள்ளாக்கல வெளிய கொண்டா. ஃபுல்லா சோதனை போடு. போலீஸ்காரனா மயிர் புடிக்க நினைச்சீங்களா? என்னங்க இது, விருந்துக்கு வந்த இடத்துல இப்படி? Shut up. I am on duty. இந்த விருந்துக்காக எத்தனை நாள் பசியோட காத்துக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும்.
என்ன தப்புதான் சார். வயலன்ஸ் சிட்டி அலர்ட் பண்ண சொல்லிட்டேன். பார்டர் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன். போராது. கிச்சாவோட அடையாளத்தை சொல்லு. இறந்து சொல்லு. குண்டுகாயம் சொல்லு. மறுபடியும் தப்பிக்க ட்ரை பண்ணா நாய சொல்ற மாதிரி சொல்ல சொல்லு. இந்த வீட்டை இடிச்சாவது 44 கோடி கண்டுபிடிக்கணும். சார் 1 மினிட். கிச்சா திருடுங்கிறது இங்க யாருக்குமே தெரியல சார். இவங்கெல்லாம் பார்த்தா அப்பாவியா தெரியுது. கொள்ளடிச்சவன் நிச்சயமா கொள்ளடிச்ச காசு இங்க விட்டுட்டு ஓட மாட்டான் சார். தட் மீன்ஸ் கொள்ளடிச்ச காசு வேற எங்கேயோ இருக்கு. நாம அவனை தேடுவோம் சார். இன்ஸ்பெக்டர் சார், அடிச்சு விசாரி. கிச்சா பத்தி எல்லா டீடைலும் கக்கவே. The war has started. Be alert. என்னப்பா அதுக்குள்ள வைத்தியம் பண்ணிட்டியா? ரத்தம் ஏகப்பட்டது போயிருக்கும் போல இருக்கே. நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு 1 hour நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. பொழுது இருட்டதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம இடத்த காலி பண்ணிட்டு நாகூருக்கு போயிடலாம். இல்ல மணியண்ணே, நாளைக்கு காமராஜர் ஹால்ல முதலமைச்சருக்கு கொடுக்க ஒரு 2 கோடி ரூபாய் நிதியை எப்படியாவது நம்ம கொள்ளையடிச்சு ஆகணும். என்ன விளையாடுற நீ? இது வரைக்கும் நம்ம யாருன்னு போலீஸ்க்கு தெரியாம இருந்துச்சு, இஷ்டத்துக்கு விளையாண்டோம். இப்ப நம்ம ஜாதகமா அவன் கையில் இருக்குப்பா. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. போட்ட திட்டப்படி கொள்ளை அடிச்சு ஆகணும். பிடிவாதம் பிடிக்காத கிச்சா. உன்னை கண்ட இடத்துல நாயை சொல்ற மாதிரி சொல்றதுக்கு உத்தரவு போட்டிருக்கிறேன். நாகூருக்கு போனா மட்டும் போலீஸ் எங்களை தேடி வராதா? வரத்தான் செய்ய. இருந்தாலும் அதனால தான் சொல்றேன், போலீஸ் நம்மளை தேடி வரதுக்கு முன்னாடி நாம அந்த 2.5 கோடியை கொள்ளை அடிச்சு ஆகணும். சுஷிலா, நீ இப்படி இங்க? ஏன் வேஷம் கலைஞ்சு போச்சுன்னு வெக்கமா இருக்கா? போங்க போய் கொள்ளடிங்கோ. கோடி கோடியா கொள்ளடிங்கோ. ராத்திரியான கொள்ள அடிச்சுட்டு விடிஞ்சப்பறம் பட்ட பட்டையா விபூதி பூசிட்டு வெள்ள சட்டம் வெள்ள வேஷ்டிமா நில்லுங்க. உத்தம நாட்டம். சுஷிலா, புரியாம பேசாத. இன்னும் என்ன புரியணும்? அதான் எல்லாம் புரிஞ்சு போச்சு. புரிஞ்சு போச்சுல, போ போ வெளியில. போறேன். இங்க என்ன வேலை எனக்கு? எப்போ உன் வாயால நீ கொள்ளக்காரன் கேட்டனோ அப்பவே என் கொலை அறுந்து போச்சு கிச்சா. புருஷன் திருடலன்னு தெரிஞ்ச உடனே பொம்பளை ஊரையே எரிச்சான். கண்ணகி, உன்னை நான் என் புருஷனா நினைச்சிட்டு இருக்கேன். நீ நான் எதை எரிக்க முடியும்? என்னதான் எரிச்சுக்கணும்? எரிச்சுக்கிறேன். எரிஞ்சவனுக்கு போதும். இன்னொரு உருவம் என் கண்ணு முன்னாடி எரிய வேண்டாம். நான் திருடந்தா, நானும் சொகுசா வாழ்நோக்கிறதுக்காக கொள்ளையடிக்க ஆரம்பிக்கல. எனக்கு நடந்த கோரம் வேற யாருக்கும் நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் கொள்ளையடிச்சேன். அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு சமயக்காரிங்க. பள்ளிக்கூடத்துல மதிய சாப்பாடு ஏற்பாடு பண்ற ஆயா வேலை. என் புள்ள இப்படி எல்லாம் பரிசு வாங்குறத பார்க்க அவங்க அப்பா உசுரோட இல்ல. டாக்டருங்கெல்லாம் ஏதோ வாயில வராத பேரு வச்ச ஒரு வியாதின்னு சொன்னாங்க. அதுல போயிட்டாரு. என் புள்ள இத்தோட நிக்காம இன்னும் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு டாக்டர் ஆகணும். அவங்க அப்பாருக்கு வந்த வியாதி இந்த உலகத்துல யாருக்கும் வராத பண்ணணும். என்ன மாதிரி ஏழை பாளைங்களுக்கெல்லாம் இலவசமா வைத்தியம் பார்க்கணும். அதுக்கு மேடையில இருக்க பெரியவங்க எல்லாம் என் பிள்ளைக்கு உதவி பண்ணணும். எப்படின்னா இந்த 2 பிள்ளைங்களையும் டாக்டர் படிப்புல சேர்த்து விட்டுருங்கய்யா. என் தெய்வமே உங்க காலில் விழுந்து கேட்கிறேன். நீங்க கடவுள் மாதிரி என் பிள்ளைய எப்படியாவது டாக்டர் படிப்புல சேர்த்து விட்டுருங்க. கவலைப்படாதம்மா, கண்டிப்பா அந்த 2 பசங்களுக்கும் டாக்டர் சீட்டு கிடைக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. மா யாரு மா இங்க பாருமா. அதுக்குள்ளே டாக்டர் ஆயிட்டியா? அது சரி. ஆளாகிறதுக்கு முந்தையே அரச மரத்தை சுத்தினாலாம் எவ்வளவு ஒருத்தி. அவசரத்தை பாரு. உட்காரு. இத ஒரு டாக்டருக்கு ரொம்ப முக்கியம். ஹை பிஸ்கட் அப்பா. இது நானே செஞ்சது. இது பாரு. இது இப்படி வச்சு நெஞ்சில வச்சு கேட்டா லப்டம் லப்டம்
அப்படின்னு சத்தம் கேட்கும். என்ன இரும்புறீங்க? புகை இருமலு. இல்ல, இது ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம். கிரானிக் அக்யூட் bronchitic pressure. நீ இப்படி இங்கிலீஷ்ல பேசுறியே, இதெல்லாம் எங்க கிருஷ்ணமூர்த்திக்கு தெரியுமா? படிக்காத விட்டுட போறான். சொல்லி கொடுப்பா. நான் சொல்லி தரேன். இங்கிலீஷா? கிருஷ்ணமூர்த்திகா? அவன் பல பாஷை கத்துக்க போயிட்டான். பல பாஷையா? అనన్య చింతయంతో మాం అనన్య చింతయంతో మాం ఏజనా పర్యుపాసతే ఏజనా పర్యుపాసతే తేషాం నిత్యాభియుక్తానాం தேசாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாம்யகம். இன்னைக்கு இது போதும். நீ பிறப்பால பிராமணன் இல்ல, இருந்தாலும் எவ்வளவு அழகா மந்திரங்களை சொல்ற தெரியுமா? உன்னை பிராமணன் இல்லைன்னு சொன்னா ஒரு பயலும் நம்ப மாட்டான். அது சரி, டாக்டரா போற பையன் இப்படி அப்புறமாவை இடிச்சா எப்படி? போதும். மெடிக்கல் காலேஜ் இன்டர்வியூ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் டாக்டர். அது வரைக்கும் இடிக்கிறேனே. ரிசல்ட் எப்ப வருது? நாளைக்கு. படாதடா, நமக்கு சீட் கிடைக்கும்டா. கிருஷ்ணமூர்த்தி, நம்ம அமைச்சர் உள்ள பிஸியா இருக்காருங்க. என்னங்க, இந்த பங்களாவையும் என் பேருக்கு எழுதி வச்சிருக்கீங்களா? இது டிராவலர்ஸ் பங்களா, இதெல்லாம் எழுதி வைக்க முடியாது. நல்ல வேளை உன்னை கோட்டை கூட்டு போல. கிண்டலா? பெரிய வீட்டுக்கு மட்டும் எல்லாம் பெருசு பெருசா செய்றீங்களா? உன்னை திருப்திப்படுத்தவே முடியாது. என்னது? ஐயா, ஏ வாட்ச்மேன், யார் அவங்கள உள்ள விட்டது? இல்லம்மா, காலையில இருந்து கால் கடுக்க நின்னுட்டு இருந்தாங்க. போய்யா சொல்லுங்க. உங்களுக்கே தெரியும் இந்த மாவட்டத்திலேயே முதலாவதா வந்த பசங்க இவங்கன்னு. ஆனா மெடிக்கல் காலேஜ் செலக்ஷன் லிஸ்ட்ல இவங்க பேரு வரல. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இவங்க 2 பேரும் டாக்டர் ஆகிறதுக்கு நான் பொறுப்புன்னு அன்னைக்கு மேடையில சொன்னீங்களே ஐயா. அவர் மேடையில 1000 சொல்லுவாரு, அதுக்காக நாய் மாதிரி நுழைஞ்சிருந்தா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. இவங்களோட கம்மியா மார்க் வாங்கின பசங்களுக்கெல்லாம் சீட்டு கிடைச்சிருக்கு. ஐயா மனசு வச்சா முடியும்னு சொன்னாங்க. டாக்டருக்கு படிக்கணும்னா ரொம்ப செலவாகும். அது உங்க மாதிரி ஏழைகளுக்கு கஷ்டம். குண்டிய மறைக்கவே கோவணத்துக்கு வக்கு இல்ல. ஏன்டா பட்டு துணிக்கு பறக்குறீங்க? என்ன சார் பெரிய செலவு? ஃபீஸ் 1000 ரூபாய். அதுக்கு எங்க கிட்ட காசு இருக்கு. புஸ்தகம் வாங்குறதுக்கு உதவி செய்யறதா ஒருத்தர் சொல்லிருக்காரு. இதை தவிர வேற என்ன சார் செலவு? அந்த 1000 ரூபாய் காலேஜ் ஃபீஸுக்கு எங்க துட்ட எவன் நோட்டுறது? மெடிக்கல் காலேஜ் சீட்டுக்கு வேண்டியது மார்க். அது எங்க கிட்ட இருக்கு. உங்களுக்கு எதுக்கு சார் காசு கொடுக்கணும்? நாங்க கொடுத்துருக்கோம்ல. எலெக்ஷன் டிக்கெட்டுக்கு 5 லட்சம், சிஎம்க்கு அன்பளிப்பா 10 லட்சம், போஸ்டர் செலவுக்கு 10 லட்சம், இது போக எலெக்ஷன் செலவுக்குன்னே 25 லட்சம் வாரி இறைச்சிருக்கோமே. அந்த துட்டையெல்லாம் நாங்க எங்க போய் எடுக்கிறது? பாவம் இவரு கட்சிக்காக இவ்வளவு உழைச்சோம். இவருக்கு கிடைச்சது கல்வித்துறை தான். பொதுப்பணித்துறையா? போட்ட காசை பட்டுன்னு வாரி எடுக்கிறதுக்கு. சாராய இலாக்காவா? ஊத்திக்கினே இருக்கிறதுக்கு. நாங்களும் ஏழைங்க தான்ப்பா. வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி காலேஜ் சீட்ல தான் தீபாவளி பாக்குறோம். எதையோ சொல்லி தட்டி கழிச்சிடாதீங்க ஐயா. பாவம் 2 சின்ன பிள்ளையில இருந்தே டாக்டர் ஆகணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்குதுங்க. சோறு தண்ணி கூட இல்லாம படிச்சு பாஸ் பண்ணி இருக்குதுங்க. கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. இந்தமா இப்படி அழுதுகிட்டு இருந்தாலும் சீட்டு கிடைக்காது. காசு இருந்தாதான் சீட்டு. ஒரு தடவை சொன்னா புரியாது. வாட்ச்மேன் ஐயா, எத்தனையோ இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். கடனா கூட காசு கிடைக்கல. நமக்கெல்லாம் டாக்டர் படிப்பு ரொம்ப கஷ்டம் ரமேஷ். மனசு தேத்திக்கும். என்னடா இன்னும் வருத்தம் போகலையா? காலேஜ் திறந்துட்டாப்பா. பாடம் எல்லாம் ஆரம்பிச்சாச்சு. போகட்டும்டா. இன்னைக்கு ஈவினிங் காலேஜ்ல ஃபிலிம் ஷோ. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. இது எப்படி வேலை செய்யுதுன்னு 1.5 மணி நேரம் படம். சரி, நமக்கு தான் இல்லைன்னு ஆயிடுது. இருக்குப்பா, எனக்கு இருதயம் இருக்குப்பா. அதுல ஆசை. லேப்டாப்னு டாக்டருக்கு படிக்க துடிச்சுட்டே இருக்குப்பா. நீ அழப்படாது. நீ யாருடா? கேவலம் ஒரு அப்பளம் விற்கிறவனோட பையன்.
முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. இல்லப்பா, நான் டாக்டர் ரமேஷ், எம்பிபிஎஸ், எம்டி, எஃப்ஆர்சிஏ. எழுதுறா ராஸ்கல். பைத்தியமா புடிச்சிருக்க உனக்கு? நீ டாக்டர் இல்லடா. நிஜத்தை புரிஞ்சுக்கோ. இந்த அப்பள டப்பா தாண்டா நிஜம். பசிக்கும்டா, வயிறு கபகபான்னு பசிக்கும். போடா, போய் அப்பளத்தை வித்துட்டு வா. எங்கடா போற? மெடிக்கல் காலேஜ். அடிச்சு கொண்டு போடுவேன் படமா ராஸ்கல். மெடிக்கல் காலேஜ் பக்கம் போனேன் உன் மண்டைய உடைச்சிருவேன். கோயில் பக்கம் போ, குளத்து பக்கம் போ, மார்க்கெட்டுக்கு போ. வேற எங்கேயாவது போனே செத்த மாமனே நீ. சரிப்பா. கண்ணு, என் டாக்டர் இதெல்லாம் வித்து காசாக்கிட்டு வாடி. அப்படியே இந்தா இத கூட வித்துரு. என்னம்மா இது? அப்பா ஞாபகமா இந்த தாலி வச்சிருக்கேன்னு அடிக்கடி சொல்வியே, இப்போ இதை விற்க சொல்றியே? என் கழுத்துல தொங்கிக்கிட்டு இருந்த இந்த தாலி பைக்கு வர்றதுக்கு காரணமே உங்க அப்பாருக்கு வந்த பொல்லாத வியாதிதான். அந்த வியாதி வந்து இனிமே எவத்தாலையும் அறக்கூடாதுன்னு தான் உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த நினைப்பு உன் மனசுல எப்பவும் இருக்கணும்னு இந்த தாலிய மோதிரமா செஞ்சு உன் கையில போடணும்னு நினைச்சேன். இப்பவும் என்ன, நீ டாக்டர் ஆகணும்னு தானே இதை விற்க சொல்றேன். தப்பு இல்ல கண்ணு. அம்மா, இது அத்தனையும் வித்தா கூட பத்தாது போல இருக்குமா? மிச்சத்துக்கு நான் இருக்கேன்டா கண்ணு. நீ டாக்டர் ஆகணுங்கிறதுக்காக உங்க அம்மா என்ன வேணாலும் செய்வா. போயிட்டு வா. கண்ணு. என்னம்மா? ஒண்ணு இல்லப்பா, என் டாக்டர், என் கண்ணு, என் ராஜா. போயிட்டு வாடி, போயிட்டு வாடி என் டாக்டர். அம்மா, இது அத்தனையும் வித்தா கூட பத்தாது போல இருக்குமா? மிச்சத்துக்கு நான் இருக்கேன்டா கண்ணு. Mama!
रमेश, ये रमेश, ये बाबा, ये रमेश, ये रमेश, रमेश, अब्बा, रमेश। என்னது? சீட்டுக்கு காசு கேட்டிருந்தீங்க, கொண்டு வந்திருக்கேன் சார். எவ்வளோ? 23,000 சுச்சம். என்னடா எல்கேசி சீட்டு வாங்க வந்திருக்க சார்? மழையா, இன்னைய தேதிக்கு டாக்டர் சீட்டுக்கு 1.5 லட்சம் ரூபாய் டிஸ்கவுண்ட் காசு கொடுத்துட்டு சீட்டு கேக்குற? சார், இந்த காசு உங்களுக்கு கொடுக்கறதுக்காக எங்க அம்மா உயிரை விட்டுட்டாங்க சார். என்ன படிக்க வைக்கிறதுக்காக அவங்க எரிஞ்சு செத்துட்டாங்க சார். அடடா, முந்தா நாள் ஸ்கூல்ல செத்து போச்ச சோறு போடுற ஆயா, அது உங்க அம்மா தானே? என்கிட்ட கண்ணை காட்டி இருக்க கூடாது. சென்ட்ரலுக்கு எதிராக நடந்த கட்சி போராட்டத்துல நானே கொளுத்திருப்பேனே. 40-50 ரூபா தேறி இருக்கும். கிளவி இப்படி சீப்பா உயிரை விட்டால. ஆமா, உன் கூட வந்தான கிழவன், அவனை இட்டாரியா? அடுத்த போராட்டத்துல சாராயத்தை குடிக்க வச்சு கொளுத்தி விட்டலாம். நோவாம செத்துருவான். 60,000 தரேன், பொட்டி கடை வச்சு பொழைச்சுக்கோ. இல்லைன்னா இப்படி கொளுத்துறதுக்கு ஆள் பிடிக்கிறதே ஒரு தொழிலா வச்சுக்க, சீக்கிரம் மேல வந்துருவேன். எப்படி ஐடியா? உழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு சார். ஆனா படிக்கிறதுக்கு வழி கேட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எப்படியாவது எனக்கு டாக்டர் சீட் வாங்கி கொடுங்க சார். சார் ப்ளீஸ் சார். இல்லைன்னா எங்க அம்மா உயிர் விட்டதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் சார். டேய், உங்க அம்மா தான் படிக்காதவ, அறிவில்ல. உன்னை டாக்டர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டா. நீ படிச்சவன் தானே, உனக்கும் அறிவில்ல. 23,000 ரூபாய் கொடுத்துட்டு டாக்டர் சீட்டு கொடு, டாக்டர் சீட்டு கொடு. நீ ஏன்டா என் உயிரை வாங்குற? முண்டச்சி பெத்த பிள்ளைக்கு டாக்டர் ஆகணுமா? போடா. வெட்ட புறப்பட்டுட்டியா? நீ வெட்டணும்னு புறப்பட்டா எத்தனை பேரை வெட்ட வேண்டியிருக்கு தெரியுமா? இவங்கெல்லாம் வெட்ட புறப்பட்டுட்டே இருப்பாங்க. அவங்களை வெட்டி சாச்சிட்டு நீ தூக்குல தொங்குறது என்னப்பா பிரயோஜனம்? உனக்கு உன்னுடைய உயிர் அவ்வளவு சாதாரணமா போச்சா? மனுஷனா பிறந்தவன் செத்ததுக்கு அப்புறமும் அவன் பேர் சொல்ற மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு போகணும். அட்லீஸ்ட் ஒரு மரத்தையாவது நட்டுட்டு போகணும். 4 பேருக்கு நிழலை கொடுக்கும். ரமேஷ் ஏன் செத்து போனா? உங்க அம்மா ஏன் செத்து போனா? இன்னொரு ரமேஷ் சாகக்கூடாது, இன்னொரு பொன்னம்மா சாகக்கூடாது. அதுக்கு என்ன பண்றது? அதை பத்தி யோசனை பண்ணு. நீ போற வழி தப்பா இருக்கலாம், ஆனா போய் சேர்ற இடம் கோவிலா இருக்கணும். சித்திரனாய் இருக்கிறத விட சாணக்கியனாய் இருக்கு. இது திதிக்காக போட்ட போனூல் இல்லை, உன் பழிவாங்கிற உணர்ச்சியை கட்டுப்படுத்துற கயராயிரு. திருட்டுங்கிற தவறான பாதையில போனேன். இதோ இந்த கோயில கட்டிக்கிட்டு இருக்கேன்.
உலகத்திலே புண்ணியம் எதுன்னு தெரியுமா சுஷிலா? 1000 கோயில் கட்டுறதோ, 10,000 பேருக்கு சாப்பாடு போடுறதோ, வேட்டி சட்டை கொடுக்கறதோ இல்ல, ஒரு ஏழைக்கு படிப்பு கொடுக்கறதுதான். நான் இங்க ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ஏழை பசங்களை படிக்க வைக்க போறேன். அது மட்டும் இல்ல, காசு இல்லாத கல்வி, காலனா கேட்காத காலேஜ், இதுதான் என்னுடைய லட்சியம். இங்க எல்கேஜில இருந்து எஸ்எல்சி, லா, மெடிக்கல், இன்ஜினியரிங் எல்லா கல்வியும் உண்டு. அறிவு ஆர்வமும் இருக்கிற எந்த ஏழைக்கும் இங்க இடம் உண்டு. அவ ஹிந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லிமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி, எனக்கு கவலை இல்லை. அவ மேல் ஜாதியா கீழ் ஜாதியாங்கிற அக்கறை எனக்கு இல்லை. ஏழுங்க படிக்கணும், இலவசமா படிக்கணும். இந்த கோயில் கட்டுறதுக்கு இன்னும் 2 கோடி ரூபாய் தேவை. அது கடனா கேட்க முடியும், தானமா வாங்க முடியும். நோ, கொள்ளைதான் அடிக்கணும். இன்னைக்கு முதலமைச்சருக்கு கொடுக்க போற நிதி என் கோயில் கட்ட தாவரம். முதலமைச்சர் அவர்களுக்கு தேர்தல் நிதியாக ரூபாய் 2.5 கோடியை தொழிலதிபர் இயந்திரச்சமல் எத்ராஜ் அவர்கள் இப்பொழுது வழங்குவார்கள். உங்க எல்லாத்துக்கும் வணக்கம். அன்பு மிகுந்த இந்த ஆட்சியின் வளர்ச்சிக்காக ரூபாய் 2.5 கோடி எனக்கு அன்பளிப்பாக அளித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி சொல்லும் இந்த நேரத்திலே இன்னொன்றையும் சொல்ல விரும்புகிறேன். கல்வி அமைச்சராக இருந்த நான் முதல் அமைச்சராக உயர்ந்திருக்கிறேன். கல்வித்துறைக்கு நான் என்ன செய்தேன் என்று கேட்கிறார்கள். நமது கல்வியின் தரத்தை மேல்நாடுகளுக்கு இணையாக உயர்த்த வேண்டும் என்பதற்காகவே கல்வித்துறையை இன்னும் என் பொறுப்பிலேயே வைத்திருக்கிறேன். கல்வியை இலவசமாக கொடுத்தோம் என்று எதிர்கட்சிக்காரர்கள் பீத்திக் கொள்கிறார்களே, அதை விட எங்கள் ஆட்சி இன்னும் மேலே போய் எல்லா மாணவர்களுக்கும் ரூபாய் 50 படிப்பதற்கே சம்பளமாக கொடுக்க போகிறோம். இந்த திட்டத்துக்கு அறிவு நிதி திட்டம் என்று பெயரிட்டுள்ளேன். அறிவு நிதி திட்டம் கண்ட முதல்வர், அறிவு நிதி திட்டம் கண்ட முதல்வர், அறிவு நிதி திட்டம் கண்ட முதல்வர். யாரும் அசையக்கூடாது. அசைஞ்சா ஒரே அழுத்துதான். இந்த சுவிட்ச் அழுத்தினா அடுத்த செகண்ட் உங்க மாண்புமிகு முதலமைச்சர் பீஸ் ஆயிடுவார். என்னுடைய நோக்கம் முதலமைச்சருடைய உயிர் இல்லை, அந்த பொட்டியில் இருக்கிற பணம். நான் இந்த பொட்டி எடுத்துக்கிட்டு வெளியே போற வரைக்கும் நீங்க யாரும் அசையக்கூடாது. அசைஞ்சா முதலமைச்சர் மட்டும் இல்ல, இங்க இருக்கிறவங்க எல்லாம் பீஸ் ஆயிடுவீங்க. டிஜி சார், அசைஞ்சா அழுத்திடுவேன். துப்பாக்கி உள்ளவையா? வண்டியனுங்க